ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளி தொக்கு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். சுட சுட சாதத்தோடு கலந்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுக்கு வானலில் வெந்தயம், சீரகம் ரெண்டுமே ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஒரு 100 ml இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, காஞ்ச மிளகா 2 அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 முழு சைஸ் பூண்டு தட்டி வச்சதை சேர்த்திடலாங்க. இது நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா 1/4 கிலோ சின்ன வெங்காயம் மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதை அதையும் சேர்த்திடலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 கிலோ தக்காளி மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதை சேர்த்திடலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திடலாம். இதையும் சேர்த்தி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் இப்போ இது எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி நல்லா கரைச்சிட்டு அதை நம்ம சேர்த்திடலாம். இந்த புளி நல்லா கெட்டியாக கரைச்சிக்கணுங்க. இப்போ அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். நல்லா தலை நல்லா கொதிக்குங்க. ஸோ மூடி போட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இந்த தண்ணி எல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணுங்க. பாருங்கள், தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த வெந்தயம், சீரகம், பெருங்காயத்தூள் அதை நம்ம சேர்த்திடலாம். இது 1 ஸ்பூன் அளவு சேர்த்துனா போதுங்க. இதையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுறலாம். இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி சுருண்டு வருது இல்லைங்களா, அதாவது இறக்குற ஸ்டேஜ் அந்த டைமில் தாங்க இதை சேர்க்கணும். ஆரம்பத்துலேயும் நம்ம சேர்த்திடக்கூடாது. இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டு இந்த வானல்லையே கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம சாதம் கிளறிக்கலாம். நம்ம எது செஞ்சாலும் இந்த வானலில் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றதே அது ஒரு தனி டேஸ்ட் தாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது நம்ம 1 வாரம் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம். கோயில் டூருக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.